மற்றவங்க ஆர்வத்தோட, ஆனால் உங்களுக்குன்னு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டேலண்ட்டு என்னன்னு கேட்டால், ஒரு சிலர் சொல்லுவாங்க, கேள்வி கேட்கறது தான் என்னோட திறமைன்னு சொல்லுவாங்க. எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்பாங்க. என்ன வேலை சொன்னாலும் கேள்வி கேட்பாங்க. ஒரு சிலர் அவங்கள அறிவாக பார்ப்பாங்க, ஒரு சிலர் அவங்கள திமிரு பிடிச்சவங்களா பார்ப்பாங்க. எதுவாக இருந்தாலும் கேள்வி கேட்குற மைண்ட் செட்டு ரொம்பவே திறமையான மைண்ட் செட்டுங்க. இதை ஐசக் நியூட்டன் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தனால தான் அளவுக்கு அதிகமான முறையில் முன்னேற்றத்தை காண முடியும்னு சொல்றாரு. இதை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன் குழந்தை கேள்வி கேட்குதுன்றத ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்றத வெளிப்படையாகவே சொன்னாருங்க. இதில் என்ன பெனிஃபிட் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அந்த ஸ்கில் குழந்தைங்களுக்கு தானாகவே வளரும். அடுத்ததா அறிவுக்கான தேடல். அவங்க எதையாவது ஒன்று தேடிக்கிட்டே இருப்பாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை அவாய்ட் பண்ணலாம் நேருக்கு நேராக கேட்குறனால. அவங்களோட கிரியேட்டிவிட்டி பயங்கரமாக வளருங்க. இந்த கேள்வி கேட்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு கான்ஃபிடென்ஸோட லெவல் பார்த்தோன்னா பயங்கரமான முறையில் இருக்கும். ஒரு ப்ராப்ளத்தை சரியான விதத்தில் சால்வ் பண்ணுவாங்க. அந்த திறமையும் அவங்களுக்கு இருக்கிறனால அவங்களோட லேர்னிங் க்ரோத் எப்படி இருக்கும்னா அதீத வளர்ச்சியாக இருக்கும். புதுசாக ஐடியாவை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த டூல் தான் ஒரு பவர்ஃபுல்லான டூல் அப்படின்ற மாதிரி எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க. உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட மைண்ட் செட்டை கொஸ்டினிங் மைண்ட் செட், அதாவது கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டாக மாற்றி பாருங்க. உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் பயங்கரமான முறையில் ஒரு முன்னேற்றத்தை அடைகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகுறனால உங்களோட வெளிப்படையான தோற்றமும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.